சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதை தட்டி கேட்ட போலீஸ்காரரின் தந்தையின் வீடு சூறையாடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே உள்ள நடுப்பட்டி எலந்தூரைச் சேர்ந்த ரவி ராஜாத்தி தம்பதியின் மகன் ஈரோடு மாவட்ட காவல்துறையில் காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் சரோஜா தம்பதியின் மகளை திருமணம் செய்து கொண்டார். இரு வீட்டாரும் அதே பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வசித்து வரும் நிலையில் சரோஜாவின் சகோதரர் ராமன் அடிக்கடி காட்டு விலங்குகளை வேட்டையாடி வந்துள்ளார். இதை அறிந்த ரவி ராமனை கண்டிதத்துடன் இந்த தவறுகளால் தனது மகன் பாதிக்கப்பட நேரிடும் என்றும் கூறியுள்ளார். இதை கேட்ட ராமனும் சரோஜாவும் 10க்கும் மேற்பட்ட ஆட்களுடன் வந்து வீட்டிலிருந்த பொருட்களை வெளியே போட்டுவிட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து 10 நாட்களுக்கு முன்பு தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் ரவி புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. காவல்துறையினர் பணியாற்றும் காவலரின் தந்தைக்கு இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளதாக ரவி வேதனையுடன் கூறியுள்ளார். 5-6 வருஷமா அங்கே குடியிருக்கிறேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க மாடு பிடிக்கிறதும் முயல் அடிக்கிறதும் இது உடும்பு கீரி இதெல்லாம் பிடிக்கிறது. ஏண்டா எங்கள் பசங்க போலீஸாக இருக்கிறதுனால, அவன் வேலைக்கு தான் போலீஸாக இருக்கிறதுனால அவன் வேலை போயிடுமில்ல அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இந்த வீட்டை காலி பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஸ்டேஷனில் போய் கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தாசில்தார் ஐயா கிட்ட போய் கொடுக்க சொன்னாங்க, அதையும் எடுக்க மாட்டாங்க. கலெக்டர்கிட்ட சொன்ன, கலெக்டர் இதுலேயும் கொடுத்தேன், அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. டிடிபி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவர் வந்தாரு. ஒரே ஒரு போலீஸ் மட்டும் தான் சார் வந்தது. அந்த அம்மா சாதகமாக தான் பேசுறாங்க. நீங்க அதுக்குள்ள இங்கே படுங்க, நாங்க உள்ள போக முடியாது. அந்த அம்மா அப்படி பேசுறாங்க, அத்தாசு வச்சிருக்காங்க, நீங்க உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க இங்கே இருங்க, நோயாளி இங்கே இருக்கட்டும், அந்த அம்மா அங்கே இருக்கட்டும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அவங்க சொல்றது சார், இன்ஸ்பெக்டர் வந்து நைட்டு வந்தாங்க. நைட் வந்ததுக்கு அப்புறம் இங்க எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க பார்க்க வேண்டிய இடத்துல பாருங்க அப்படின்னு தாசில்தார்கிட்ட போக சொன்னார். அதே மாதிரி தாசில்தார்கிட்ட போனதுக்கு அவர் என்னதுங்க நாங்க அனுப்பிடுறோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.